வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து, மருந்தே உணவு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சில பொருட்கள் நிறைய சாப்பிட்டா அப்படின்னா அதுக்கு சரியாமையோ, புளித்தயப்பமோ, வயிற்று உப்பிசமோ நிறைய ஏற்படும். அது எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். வேர்க்கடலை நிறைய சாப்பிட்டோம். அதுவும் கொட்டை வேர்க்கடலை, விளைஞ்சி வந்த வேர்க்கடலை கூட அது 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 அவிச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சமாக சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்லாம் வராது. நிறைய உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி ஒரே நாளில் நிறைய வேர்க்கடலை சாப்பிட்டோம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று உப்பிசம் அதிகமாகிடும், வாய்வு தொல்லை அதிகமாகிடும். அதே மாதிரி வாந்தி, மயக்கம், பேதி எல்லாம் இருக்கும். இதை சரி செய்யலாம் அப்படின்னா கரும்பு இல்லைன்னா வெல்லம் இதை உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய வேர்க்கடலை சாப்பிட்ட அந்த நஞ்சு நமக்கு முறிவாக வந்துடும் நமக்கு. அதே மாதிரி தான் தேங்காவும் நிறையா சாப்பிட்டோம், பசங்க பச்சையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா இதே தேங்காய் பூவில் கொஞ்சம் வெல்லம் போட்டு வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதோட அதிகமான இரும்பு சத்து எதுலையுமே கிடையாது. அதே தேங்காவை குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ஒரே நாளில் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு வயசு உப்பிசமோ, சரியாம தன்மை, வாந்தி வர மாதிரி சென்சேஷன் இதெல்லாம் இருக்கும். அவங்களும் அதே மாதிரி கரும்பு இல்லைன்னா வெல்லம், வேர்க்கடலையும் நிறையா சாப்பிட்டாலும் கரும்பு வெல்லம், தேங்காய் நிறையா சாப்பிட்டாலும் கரும்பு இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டுத்தையும் உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட நஞ்சு அதால நிறைய சாப்பிட்றதால ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்காது. அதே மாதிரி தான் நெய் உருக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உருக்கி தான் எடுத்துக்கணும். அதே நெய்யை நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நிறைய சரியாமையும் வயிற்று மந்தம் ஏற்படும். அதை உடனே சரி பண்ணணும் அப்படின்னா பசும்பால் உடனே குடிச்சிடணும். நெய் நிறைய எடுத்துக்கும் போது அந்த பசும்பால் அதை சரி பண்ணிடும். அதே மாதிரி தான் மொச்சை, கடலை, துவரை இது எல்லாமே வாயு சாமா அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அதை சேர்த்து சமைக்கும் போதே பெருங்காயமும் பூண்டும் சேர்த்து சமைக்கிறது. அது மாதிரி பெருங்காயமும் பூண்டும் சேர்ந்து சமைக்கும் போது அதால ஏற்படுற வாய்வு பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது. அடுத்தது முட்டையை நிறைய சாப்பிடும் போது அதே மாதிரி வயிற்று உப்பிசம், புளித்த ஏப்பம் வரும்போது அந்த சரியாம இருக்கிறது, மேல் வயிறு வலிக்கிறது இதெல்லாம் ஏற்படும். முட்டை சாப்பிடும் போது முட்டை நிறைய சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா முள்ளங்கியை அவிச்சு சமையலில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவிச்ச தண்ணீரை குடித்தாலும் சரி, இந்த முட்டை நிறைய சாப்பிட்றதால உள்ள நஞ்சுகள் நமக்கு கிடைக்காது. அடுத்தது பலாப்பழம் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா ஏப்பம் வரும்போது அந்த பலாப்பழம் வாசமே வரும். அதேமாதிரி பசி இருக்கவே இருக்காது பலாப்பழம் சாப்பிட்டா. அதேமாதிரி நிறைய பலாப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட நெய்யும் தேனும் கலந்து சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நிறைய பலாப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச பிறகு கொஞ்சமாக தேன் குடிச்சிட்டா ரொம்ப நல்லது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருட்களுக்கும் நஞ்சு அப்படிங்கிறது இருக்குது. அகநஞ்சு, புறநஞ்சு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. கடற்காயில் அகநஞ்சு, இஞ்சிக்கு புறநஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு மருந்து பொருட்களும் செய்யும் போது அதோட நஞ்சை நீக்கிட்டு தான் செய்வாங்க. இப்போ வெளியே கிடைக்குது அப்படின்னு கடுக்கா பொடியோ வேற ஏதோ பொடியோ வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நஞ்சு முறையாக செய்திருக்க மாட்டாங்க. அதில் உள்ள நஞ்சு அப்படியே தான் இருக்கும். ஸோ எதனால நம்ம வாங்கி சாப்பிட்றோம், என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சி வாங்கி சாப்பிட்றோம்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், தலைவலிக்கோ ஜுரத்துக்கோ வெளியே மாத்திரை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்துலையும் படித்த அனுபவம் மிக்க சித்த மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு பொடியும் சரி, எந்த ஒரு மருந்தும் சரி, யாராவது ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க, யாராவது சொன்னாங்க அப்படின்னு அவங்களோட காது வழியில் கேட்டது கூட நம்ம வாங்கி சாப்பிடாம சித்த மருத்துவரோட முழு பலனும் அனுபவிக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவரோட அணுகி அவங்களோட ஆலோசனை பேரில் எவ்வளோ மருந்து எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா வியாதியுமே க்யூர் பண்ணுறதுக்குள்ளே அனைத்து வழிகளும் நமக்கு கிடைச்சிரும். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.